Hi friends, welcome to my channel. This video is sponsored by EduQuest. EduQuestல skill based courses ஆன digital marketing, stock market, coding, YouTube எப்படி create பண்ணணும், எப்படி develop பண்ணணும், views எப்படி கொண்டு வர வைக்கிறது, monetization apply பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு expert mentor வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸுங்க. யாருக்காவது இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு கோர்ஸில் சேர்ந்து நல்லா படித்து பயன்பெறுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒளிவிளக்குங்கிற டாப்பிக்கில் இருந்து மனிதர்களுக்காக சொல்லக்கூடிய தீய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தற்பெருமை கொள்ளுதல், அடுத்தது பிறரை கொடுமை செய்தல், பிறரை போலவே வாழ ஆசைப்பட்டு அதற்கேற்ப பாவனை செய்தல், பிறர் துன்பத்தை கண்டு சந்தோஷப்படுதல், பொய் பேசுதல், கெட்ட சொற்களை பேசுதல், நடித்தல், புறம் பேசுதல், தகாதவர்களுடன் சேருதல், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தல், பாரபட்சமாக நடத்துதல், பொருத்தமற்றவர்களை புகழ்ந்து பேசுதல், பொய் சாட்சி கூறுதல், எளியோரையும் வலிமை குறைந்தோரையும் கேலி செய்தல், வாக்குறுதியை மீறல், சண்டை சச்சரவு வாக்குவாதம் செய்தல், குறை கூறுதல், வதந்தி பரப்புதல், கோல் சொல்லுதல், பொறாமைப்படுதல், பெண்களை தீய நோக்குடன் பார்த்தல், கோபப்படுதல், இவற்றின் ஒன்று கூட நம்மிடம் இருக்க வேண்டாம். இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்மளை தீய குணம் படைத்தவர்கள் என்றுதான் கூறுவார்கள். ஸோ கரெக்டாக இருந்துக்குவாங்க. நம்ம நல்ல மனித பிறவி தான் உலகத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு பிறவி. எல்லா கஷ்ட துன்பத்தையும் தீர்த்துட்டு மோட்சத்தை அடையக்கூடிய ஒரே பிறவி பார்த்திங்கன்னா மனித பிறவி தான். நம்மளுக்கு கீழான பிறவியால் இந்த பாவம் புண்ணியத்தெல்லாம் கழிச்சிட்டு ஒரு நல்ல நிலைக்கு போக முடியாதுங்க. அவங்களும் மோட்சம் அடையணும், கடவுளை நோக்கி போகணும், கடவுள் கூட ஐக்கியமாகணும்னு நினைக்கணும்னா அந்த கீழ்பிறவியாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்து மனித பிறவியில் அவங்க நல்ல குணங்கள் படித்து நல்ல காரியங்களை செஞ்சால் மட்டும்தான் அவங்கள மோட்ச பாதைக்கு செல்ல முடியுங்க. அதனால் மனிதர்களாகிய நாம் தீய குணங்களை துவைத்து விட்டு நல்ல குணங்களை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்னும் நல்ல டாப்பிக்கை சொல்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.